நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணுங்க. யாரையும் பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. ஏன் எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? வாங்க பார்க்கலாம். ஒரு ஊரில் ஜமீன்தார் இருந்தாராம். ஜமீன்தார்கிட்ட குதிரையும் கழுதையும் இருந்துச்சான். கழுதைக்கு குதிரையை பார்த்து எப்பவுமே பொறாமையாக இருக்குமா. ஏன் தெரியுமா? குதிரை வீட்லேயே இருக்குமா, சாப்பிட்டே இருக்குமா. ஆனால் கழுதை அப்படி இல்லையா, டெய்லியும் பொது சுமக்க போகுமா, அதுக்கு தேவையான ஃபுட்டே கிடைக்காதான். அதனால் அதுக்கு பார்த்து எப்பவுமே பொறாமையாக இருக்குமா. நம்ம மட்டும் வேலை பார்க்குறோம், அது மட்டும் ஜாலியாக வீட்லேயே இருக்குன்னு. அப்போ ஒரு நாள் போர் வந்துச்சான். போருக்கு குதிரையை கூட்டிகிட்டு போயிட்டாராம். போய் ரொம்ப நாள் ஆச்சான், வரவே இல்லையாம். என்னடா குதிரை வரவே இல்லையேன்னு கழுதை நினச்சிட்டு இருக்கும்போது குதிரை வந்துச்சான். வரும்போது பார்த்தா அது காலில் நல்லா அடிபட்டு இருந்துச்சான், உடம்பெல்லாம் ரண வேதனையாக இருந்துச்சான். அப்போ தான் நினச்சிதான், நாம் இதை பார்த்து பொறாமப்பட்டது தப்பு தான். நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். அதோட தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் அது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குதிரைக்கிட்ட போய் அதை மன்னிப்பு கேட்டுச்சா. இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நான் இனிமேல் உன்னை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன், எனக்கு கிடைச்சதை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.